வணக்கம். ஆர்பிகே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், 1 தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து பொடிச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ஏலக்காய், வரமிளகாய், லவங்கம், பிரியாணி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை விழுதா அரைச்சிக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. வறுக்க எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்னா போட்டு வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்ப இதை நாம வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சு மிக்சியில பொடிச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கு. ஆயில் சூடானதும் தாளிக்க கொடுத்த ஒவ்வொரு பொருளையா நாம ஆயில்ல சேர்த்துக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப நாம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப நாம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி மசீர மட்டும் வதக்கி விடலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப நாம சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 4 நிமிஷத்துக்கு விட்டுருவோம். சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நாம அரைச்சு வச்ச செட்டிநாடு மசாலா பவுடரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம்.
3/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம்ல வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி சிக்கன் வேகிற வரைக்கும் வேக விடுவோம். சிக்கன் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்குவோம். வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகணும். இன்னொரு 3-4 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்ப நாம கொத்தமல்லி தழைய தூவிடலாம். செய்து பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.